பரிசுத்த ஆவி உண்டு. சுவிசேஷகம் நான் அறிவிப்பது என் சுயமான பலனாலல்ல. ஈட் அண்ட் டேஸ்ட் டெய்லி என்ற அனுதின தியான வேளைக்கு கர்த்தருடைய நாமத்திலே பட்சமாய் வாழ்த்தி வரவேற்கிறேன். கர்த்தருடைய கிருபையும் சமாதானமும் ஆறுதலும் பலனும் உங்களோடு இருப்பதாக. செப்டம்பர் மாதம் என்பதே நம்முடைய திருநெல்வேலி திருச்சபையில் சாட்சி வார ஊழியம், எக்கால பண்டிகை, இனமாக சுவிசேஷத்தை அறிவிக்கிற காலங்கள் என்று நாம் கருதுகிறோம். ஒவ்வொரு செப்டம்பர் மாதமும் கர்த்தரை அறிய காத்திருக்கிற ஜனங்களை சந்தித்து கர்த்தருடைய நற்செய்தியை நாம் வழங்கி வருகிறோம். இந்த நல்ல பாக்கியத்துக்காக நான் கர்த்தரை ஸ்தோத்திரிக்கிறேன். 1 கொரிந்தியர் 9ஆம் அதிகாரம் 16ஆம் வசனத்திலே, சுவிசேஷத்தை நான் பிரசங்கித்து வந்து மேன்மை பாராட்ட எனக்கு இடமில்லை, அது என்மேல் விழுந்த கடமையாய் இருக்கிறது. சுவிசேஷத்தை நான் பிரசங்கியாதிருந்தால் எனக்கு ஐயோ என்று பவுல் சொல்லுகிறார். இந்த வசனத்திலே நாம் கற்றுக்கொள்வது என்ன? சுவிசேஷம் அறிவிப்பு என்பது பவுலின் தனிப்பட்ட கட்டாய தேவையாக பவுல் கருதுகிறார். மிக உயர்ந்த முன்னுரிமையாக சுவிசேஷம் ஆகிவிடும். 3 காரியங்களை இங்கே நாம் அறிந்து கொள்கிறோம். முதலாவதாக, காஸ்பல் இஸ் பால்ஸ் கிரிப். சுவிசேஷம் என்மேல் விழுந்த கடமை என்று அவர் சொல்லுகிறார். பவுலுடைய ஈர்ப்பாக சுவிசேஷம் இருக்கிறது. அவர் நோக்கம் மற்றும் அவசர உணர்வை அவர் கருதுகிறார். 2வதாக, காஸ்பல் இஸ் பால்ஸ் கோல். சுவிசேஷமே பவுலுடைய நோக்கமாக இருக்கிறது. சுவிசேஷத்தை ஜனங்களுக்கு தெரியப்படுத்த வேண்டும், ஜனத்தை கர்த்தருக்கு நேராக நாம் நடத்த வேண்டும். இதையும் அவர் உணர்ந்திருக்கிறார். ஆகவே சுவிசேஷ பிரகடனம் பரிசுத்த பவுலின் லட்சியமாக, நோக்கமாக இருக்கிறது. 3வதாக, இறுதியாக, காஸ்பல் இஸ் பால்ஸ் கிரீஃப். சுவிசேஷத்தை நான் பிரசங்கியாதிருந்தால் எனக்கு ஐயோ என்று சொல்லுகிறார். காஸ்பல் நெக்லிஜென்ஸ் இஸ் இஸ் பர்சனல் ரெஸ்பான்சிபிலிட்டி. சுவிசேஷத்தை அலட்சியம் செய்வது அவருடைய தனிப்பட்ட பொறுப்பாக மாறிவிடுகிறது. கர்த்தரை அறிய காத்திருக்கிற ஜனங்களின் இரத்தம் பரிசுத்த பவுலின் கையிலே இருப்பதாகவே அவர் உணர்கிறார். சுவிசேஷத்தை அறிவிக்காத பட்சத்திலே தேவனையும் தன்னையும் பின்னடைய செய்வார் என்று அவர் உணர்கிறார். சார்ல்ஸ் ஸ்பர்ஜன் என்பவர் 1834ஆம் ஆண்டிலிருந்து 1892ஆம் ஆண்டு வரை வாழ்ந்தவர். அவர் ஒரு ஆங்கில போதகர், மிகவும் செல்வாக்கு உடையவர், பிரசங்கிவாரின் இளவரசர் என்று கருதப்படுகிறார். அவர் என்ன சொல்கிறார்? டு பி a soul winner is the happiest thing in the world. ஆத்தும ஆதாயம் செய்தல் என்பது உலகின் மகிழ்ச்சியான விஷயம் என்று சொல்லுகிறார். சுவிசேஷம் உங்களுக்கு மகிழ்ச்சியான காரியமாக இருப்பதாக. இன்றே சுவிசேஷத்தை நீங்கள் அறிவிக்க புறப்படுவீர்களாக. ஆமேன். எங்கள் பரம தகப்பனே, சுவிசேஷத்தை அறிவியாது இருந்தால் எனக்கு ஐயோ என்று பரிசுத்த பவுல் சொல்வது எங்களை தொடுகிறது. அது அவருடைய ஈர்ப்பாக இருக்கிறது. பால்ஸ் கிரிப் அண்ட் பால்ஸ் கோல், அது அவருடைய நோக்கமாக இருக்கிறது. அண்ட் இட் கிவ்ஸ் கிரீஃப் டு சென்ட் பால். அது அவருக்கு வேதனையை தருவதாக இருக்கிறது. சுவிசேஷம் அறிவியாமல் இருப்பது வேதனையை தருகிறது, எனக்கு ஐயோ என்று அவர் சொல்கிறார். நாங்களும் சுவிசேஷத்தை முடக்கி விடாதபடி ஒவ்வொரு நாளும் சுவிசேஷத்தை அறிவிப்பதற்கு எத்தனம் செய்ய உதவி செய்யும். இயேசு கிறிஸ்து மூலமே பிதாவே. ஆமேன், ஆமேன்.